ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஜுட்சு கைசன் சீசன் 2 எபிசோட் நம்பர் 12 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம நினாமி வந்து பார்த்துட்ருக்காரு. நினாமி வேறு யாரையும் அங்கே போட்டு தள்ளிட்டு இந்த பக்கம் நடந்து போயிட்டுருக்கான். இந்த வேலையே எனக்கு பிடிக்கல, ஆனாலும் இந்த வேலையில் சேர்ந்ததுக்கப்புறம் இதை செஞ்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேசிக்கிட்டு நடந்துட்டு போயிட்டுருக்கா. அப்படி இந்த பக்கம் நம்ம வந்து ஏற்கனவே வந்து இந்த தண்டவாளத்துக்குள்ளே சவ்வேக்குள்ளே இருந்தா இல்லையா, அங்கே வந்துட்டுருக்கா. அக்கா இவனை போட்டு தள்ளிடலாமா ஒரு வழியா அப்படின்னு சொல்லிட்டு, இருடா தம்பி, கொஞ்சம் இவன்கிட்ட நான் கதை பேசிக்கிறேன். உன் மூஞ்ச பார்த்தாலையும் பிடிக்கல, உன் உடம்பை பார்த்தாலையும் பிடிக்கல, உன்னவும் எனக்கு சுத்தமாக பிடிக்கலைங்க. சரிங்க, விட்டுருங்க, என்னதான் பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்கல்ல, என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லி. இல்லைப்பா, நான் பிடிக்கல அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? விட மாட்டேன், என் தம்பியை கேளு அப்படின்னு சொல்லி. அக்கா இவனை ஒரே அடியாக போட்டு தள்ளிடுங்கக்கா, வாங்கக்கா சீக்கிரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அவனை காலி பண்ண. அப்படியே இந்த பக்கம் நம்ம யூஜி கூடவே புச்சிக்கரோ இவங்க எல்லாரும் சேர்ந்து அடித்து உடச்சி ஒரு வழியாக அந்த மொட்டையங்கிட்டேருந்து அந்த இதுவை வாங்கி ஒரு ஆணியை பிடுங்கி தள்ளிடுறாங்க. பிடுங்கின உடனே அங்கே இருக்க பேரியர் வந்து காலியாகிடுதுங்க. சரி, பேரியர் காலியாகிடுச்சு, அதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே மொல்ல நடந்து போக, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக அடித்து போட்டுட்டு இந்த பக்கம் பாட்டியோட நெட்டையன் பேராக இருந்தாலையா அவனை ஏதோ மந்திரம் போட்டு ஆளவே டோட்டலாக மாற்றி வச்சுருக்கு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கம் களை இறங்கிடுச்சு, திரும்பவும் கூண்டுக்குள்ளேருந்து வெளியே வந்துருச்சு அப்படின்ற மாதிரி நம்ம புச்சிக்கோரோடைய அப்பனை எங்கே சமன் பண்ணி வச்சுருக்கு. என்னடா இது ஜுட்சு கைஸுன்னு சொன்னீங்க, இங்கே நருட்டோவில் வர மாதிரி சமனெல்லாம் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா, இங்கே அந்த பாட்டி சொல்லுது, இவன் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, இவனை நான் கொண்டு வந்திருக்கேன், ஆனால் இவனுடைய பாடியை கண்டுபிடிச்சி கொண்டு வரதெல்லாம் ரொம்பவும் அரிதானது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடி பேசிகிட்டு இருக்கும்போது, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நெனாரி எல்லாருமே பயங்கரமாக வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியல. ஓகே, ஏதோ ஒன்று கண்டிப்பாக இவங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ கொஞ்ச நேரம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டு எப்படியாவது இந்த பேரியரை உடைச்சிட்டோம், இன்னொரு பேரியர் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களும் அந்த பேரியரை உடைச்சிட்டு இவன் கொஞ்ச நாள் யோசிச்சு பார்த்துட்டு சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இவன் ஏறுக்கு முன்னே வந்து பயங்கரமாக அடிபட்டிருக்கான். இவனை எங்கேயே விட்டு போகிறது தான் சரியாக இருக்கும், ஏன்னா இவன் ரொம்ப அடிபட்டிருக்கா. அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக போயிட்டு எல்லாரையும் கண்டுபிடிக்கணும், நம்ம கோச்சோவை நம்ம வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எங்கள் ட்ரெயினில் வந்து நம்ம வந்து ஒரு வழியாக இவனை முடிச்சிட்டோம். சரிப்பா, ஒளிஞ்சிருந்து பார்த்ததெல்லாம் போதும், வெளியே வாடா கேத்தோ அப்படின்னு சொல்லிட்டு வசனம்லாம் பேசிட்டு பயங்கரமாக வந்து அவனை வெளியே வர சொல்ல, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம நனாரி கூடவே எல்லாருமே இருப்பாங்க இல்லையா, நம்ம ஹீரோயினி அவள் எல்லாருமே பார்த்துட்ருக்கு பயங்கரமாக வந்து சண்டை போட்டுட்ருக்குங்க. இவனும் வந்து பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்கான். என்னன்னா பொண்ணே, நீ வந்து துணையாக மாட்டிக்கிட்டியா? எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. எனக்கு டேய் ஏன்டா இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறீங்க? டேய் அவர் என்னடா பண்ணார்? அவர் மக்கள் அதெல்லாம் காப்பாற்றுறாரு, நீ ஏன் அவரை அடித்து விட்டீங்க? அதுக்கேண்டா ஹெல்ப் பண்ணீங்க? ஒழுங்க நீங்கள் என் பக்கம் வந்துடுறேன். ஐயா உன்னை பார்த்தா எனக்கு பிடிக்கல, நான் அதனால தான். நீங்கள் என்ன ஜாலியாக இருக்கீங்க? த்ரில்லுனா என்னன்னு தெரியுமா? மற்றவங்கள ஜாலியாக போட்டு அடித்து உதச்சி அதில் அழுக வருது, அதை பார்க்கும்போது ஒரு த்ரில்லு வரும் இல்லையா, அந்த த்ரில்லு தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயங்கரமாக காமெடி பண்ணிக்கிட்டு ஜோக்கர் மாதிரி நம்ம பொண்ணுங்களை 2 பேரையும் போட்டு பயங்கரமாக அடிச்சிட்ருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறது எது பண்ணுறதுனே தெரில. இவன் என்ன அடித்தாலும் சரி எது பண்ணாலும் சரி எப்படியாவது அதுலேருந்து தப்பிச்சிட்றான். இவன் என்னடா டெக்னிக் யூஸ் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி தான் இங்கே வந்து பயங்கரமாக வந்து பார்த்துட்ருக்கா. அப்படியே வந்து எப்படியோ ஒரு வழியாக அவனை போட்டு தள்ள, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா என் கதை முடிஞ்சு அவ்வளோதான், இவன் என்னை கொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கும்போதே நனாமி வந்துடுறா. இருந்தாடே எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் மேலேயே கையை வைப்ப அப்படின்ற மாதிரி நனாமி வந்து ஒரே இவ்வளோ வெட்ட போகலாம் அப்படின்னு போகும்போதே பயங்கரமாக வந்து ஏதோ இவனுக்கு பயம், என்னென்னு ஒரே பயம் வந்துடுது. ஆனால் இந்த பக்கம் நனாமி வந்து பயங்கரமாக வந்து இவங்கள காப்பாற்றிட்ட உடனே இவனுக்கு ஒரே சந்தோஷம். என்னப்பா புது ஆளெல்லாம் வந்துட்டீங்க, ஐயோ எனக்கு குஷியாக இருக்கே, என் கூட சண்டை போடுறதுக்கு இன்னொரு ஆள் வந்துட்டாரே அப்படின்னு சொல்ல, இவன் பயங்கரமாக வந்து குஷியாகிட்டு இருக்கிற நேரத்தில் இவனை போட்டு போலன்னு பொழந்துடுறா கீழே. ஏன்னா அங்கே
நானாமி வந்திருப்பான் இல்லையா கூடவே வந்து எப்படியாவது இவனை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவன் எந்த விஷயமும் இல்லாமல் எப்படியோ நானாமி வந்து அசால்ட்ல நேரத்தில் இங்கே காலி பண்ணிட்டு அவன் அங்கே தப்பிச்சு அங்கே நானாமியும் அங்கே பாரு அவளை விட்டுட்டு போயிடு, இல்லைன்னா நான் உன்னை காலி பண்ணுறேன் அப்படின்னு. நான் பெருசு ரொம்பவும் ஓவராக பண்ணுற, நான் உன்னை அடித்து துவைச்சி என்னுடைய கிக்காய தூக்கி போகிறேன் அப்படின்ற மாதிரி டைலாக்லாம் பேசுவாங்க, பயங்கரமாக இருக்கும். அப்படியே வந்து இந்த பக்கம் நம்ம நானாமி இந்த குச்சிக்கொடி பிடிக்கிற 2 பேருக்கும் பயங்கரமாக சண்டை போக ஆரம்பிக்குது. இவனை எப்பாடியோ ஒரு வழியாக அடித்து துவைச்சிட்டேன்டா, இவனை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்ல. அம்மா என்னை இப்படியே அடிச்சிட்டான், என்னை விட்டுருங்க சில. ஏண்டாடி கிக்குக்காக இந்த மாதிரி வேலைலாம் நீ பார்ப்பியாடா, கிக்குக்கு போகிறத கெக்கோ பையல் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக போட்டு கீழே மண்ணுக்குள்ளே புதைச்சி விட்டு போயிடுறான் நம்ம நானாமி. ஏன்னா இவனுக்கு இதெல்லாம் பண்ணுறதுக்கே பிடிக்காதுங்க. இவன் நானாமி ஒரு சாதுவான கேரக்டர் மாதிரி சந்தோஷமாக தனியாக ஒரு புத்தர் மாதிரி வாழணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா, இவன் உள்ளே வந்து பார்த்தா இதில் ஒரு குத்து கொலை அந்த மாதிரி தான் இருக்குது. எதனால எனக்கு இது பிடிக்கவே இல்லைடா, ஒழுங்கா செத்து தொலையிலே அப்படின்ற மாதிரி பயங்கரமாக போட்டு அடிச்சுட்டு இருக்கும்போதே இங்கே பார்த்தீங்கன்னா கேத்தோ, அரே கேத்தோ எங்கம்மா இருக்க கேத்தோன்ற மாதிரி இங்கே நம்ம வந்து பயங்கரமாக வந்து கத்திட்டு இருக்க. என்ன ஒரே கத்துன்னு கத்துற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெத்தாக வந்து நின்று, அங்கே பாரு ஒழுங்காக விட்டுரு அவனை, நீ கெத்தோ இல்லைன்னு தெரியும், அவனை பாடியை வச்சு தண்ணிட்டுருக்குன்னு தெரியும் அப்படின்னு சொல்ல. இங்கே பாரு, நான் உங்களோட பேசலாம் வரலை, இதை கொஞ்சம் சமாளிமா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மேக்கிட்ட ஒரு சிக்கிகாமியை வந்து ஏவி விட்டுட்டு ஓடி போயிடுறான். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே ஓடோடி போயிடுறான், இங்கேயும் ஓடோடி வந்துட்டுருக்கான். எதுக்குன்னா எப்படியாவது கோஜாவை காப்பாற்றணும், நான் கோஜாவை காப்பாற்றணும், ஏன்னா எனக்கு வாழ்க்கை கொடுத்ததே கோஜா தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பயங்கரமாக வந்து ஓடிட்டுருக்கான். இந்த பக்கம் நானாமே மற்றவங்கிட்ட எல்லாமே வந்து என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்றத சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து உள்ளே வரான், எங்கே அந்த ஷாப்பிங் மால் உள்ளே வந்துட்டு பார்த்துட்ருக்கான். ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு அப்படியே வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே வரான். அப்படியே இந்த எபிசோடு முடியுதுங்க. அடுத்த எபிசோடில் என்ன நடக்குதுன்றதை அடுத்தடுத்த எபிசோடில் பார்ப்போம். பாய்.